இந்த எடிட்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்க. பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். பறக்கிறன படகில் மயங்கி கிடக்கிறன. ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்து நான் மறக்காமல் ஒரு சர்ப்ரைஸும் ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்கேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ள நினச்சி அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுங்க. அந்த லைக் பட்டன் ஆப்ஷன் ஒரு ஃபியூச்சராக கொடுத்துருக்காங்க, யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்க. எனக்கு மட்டும் அந்த லைக் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட் எடிட் பண்ண வந்து அலைன் மோஷன் ஆப் வந்து தேவை. இதுக்கான ஆப்க்கான லிங்க் வேணுன்னா என்னோட இன்ஸ்டாவில் பயோல வந்து கொடுத்துருக்கேன். நான் இந்த ஆப் யூஸ் இந்த வருஷம் தான் யூஸ் வந்து பண்ணுறேன், நீங்களே வருஷம் யூஸ் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ப்ராஜெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிங்க. சம்திங் பாஸ்கோட் மட்டும் செட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் கொஞ்சம் 10 இம்போர்ட் வந்து பண்ணிங்க. வாய்ஸில் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும், ஓகேங்களா. ஃபைண்ட் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதில் பார்த்தா க்ரீன் கலர் லேயர்லாம் இருக்கும். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அவங்க பிக்கு இது மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எப்படி ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது பார்த்துக்கலாமா. ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு, ஓகேங்களா. ஃபோட்டோ ரூம்னு மென்ஷன் இருக்கும் மேலே, ஓகேங்களா. அந்த ஃபோட்டோ ரூம்னு மென்ஷன் ஆகிறதுலாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் ஆட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னோட சஜஷன் பார்த்தா ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப். இந்த ஆப்பில் நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம், ஹை குவாலிட்டியாக பர்ஃபெக்டாக ரிமூவ் வந்து பண்ண முடியும். அகைன் அதில் எப்படி வந்து பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது பார்த்துக்கலாமா. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் டு ஃப்ரேம் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தா நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் எந்த ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்க்குங்க. போயிட்டு ரீப்ளேஸ் பண்ண வர பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிக்கும், ஓகே. அந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக ரீப்ளேஸ் வந்து ஆயிக்கும், ஓகேங்களா. ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு லேயராக ஃபோட்டோ ரூம் மென்ஷன் ஆகிறதெல்லாம் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 10:24 இருக்குது, ஃப்ரண்ட்டில் முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா. அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத லேயர் டேரெக்டாக கலர் அண்ட் ஃபில்ல ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் வந்து கொடுத்துருப்பேன் குரூப்பில். அதில் வந்து அப்படியே சேம் உள்ளே போய்ட்டு கலர் அண்ட் ஃபில்ல ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சேம் ஸ்டெப்பில், ஓகேங்களா. எப்படி ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது பார்த்தாலும் ஜஸ்ட் குரூப் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போனோன்னா பாஸ்கோட் பார்த்தீங்கன்னா 0099, ஓகேங்களா. ஜஸ்ட் லேயர் இருக்கும். ஜஸ்ட் கலர் ஃபில் வந்து போய்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத பிக் எந்த ஃபோல்டர் இருக்கோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்க்குங்க. போயிட்டு அங்கே ஜஸ்ட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக எனக்கு கிளிக் வந்து கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிக்கும், ஓகேங்களா. இதே மாதிரி எல்லாமே ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சுன்னா ஒன்ஸ் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் கார்னரில் ஒரு ஏரா காண பட்டன் ஜஸ்ட் ப்ராப்பராக கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ட்ராம்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுத்து இந்த எடிட் உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. எடிட்டிங் பிடிச்சா லைக்கை போட்டுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சர்ப்ரைஸும் வந்து கொடுத்துருங்க. டாடா பாய்.